தற்போதைய அண்மை செய்தி. கோவை பாலியல் வன்கொடுமை சம்பவம் குறித்து 36 மணி நேரம் கழித்து முதலமைச்சர் கருத்து தெரிவித்திருப்பதாகவும், பாலியல் கொடூரத்தை தடுக்க தவறியது ஏன் என்ற கேள்வியையும் பாமக தலைவர் அன்புமணி முன்வைத்திருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், அன்புமணி ராமதாஸ் கண்டன அறிக்கையில என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்? வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் வெற்று வசனங்களின் மூலமாக மக்களை ஏமாற்ற முடியாது எனவும், கோவை மாணவி பாலியல் வன்கொடுமைக்காக ஆட்சியாளர்கள் வெட்கி தலைகுனிய வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த கல்லூரி மாணவி பாலியல் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட இந்த விவகாரத்திலே 3 மனித மிருகங்களால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதற்கு எதிராக ஒட்டுமொத்த தமிழகமும் கொந்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த விவகாரம் குறித்து 36 மணி நேரம் கழித்து கருத்து தெரிவித்திருக்கிறார் முதலமைச்சர் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மாணவிக்கு நடந்த கொடுமைக்கு தமது ஆட்சியின் தோல்விதான் காரணம் என்ற குற்ற உணர்ச்சி சிறிதும் இல்லாமல் இந்த கொடுமைக்கு காரணமான குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், இந்த வழக்கில் 1 மாதத்திற்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு ஆணையிட்டிருப்பதாகவும் சப்பை கட்டுகிறார் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் கூட்டு பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்குகளில் குற்றவாளிகளை கைது செய்வதும், அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து தண்டனை பெற்றுத் தருவதும் அரசு மற்றும் காவல்துறையினுடைய அடிப்படை கடமை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இவற்றை கூட செய்ய முடியவில்லை என்றால் ஒரு அரசாகவும் காவல்துறையாகவும் இருக்க தகுதியற்றதாகிவிடும் என்றும் அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். எனவே குற்றவாளிகளை கைது செய்ததையும் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய ஆணையிட்டிருப்பதையுமே ஒரு சாதனையாக கூறி கடமை தவறியதிலிருந்து தப்பிக்க முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கும்மிடிப்பூண்டியை அடுத்த ஆரம்பாக்கத்தில் 8 வயது மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதையெல்லாம் குறிப்பிட்டு, அப்போதெல்லாம் தமிழ்நாட்டில் இனி இத்தகைய கொடுமைகள் நடக்காமல் தடுக்க கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றுதான் தமிழக அரசு மீண்டும் மீண்டும் கூறி வந்தது. ஆனால் கோவையில் நடந்த கொடூரத்தை தடுக்க தமிழக அரசு தவறியது ஏன் எனவும் அன்புமணி கேள்வி எழுப்பியிருக்கின்றார். தொடர்ந்து இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே ஆட்சி காலத்தினுடைய கடைசி சில மாதங்களிலாவது தமிழகத்திலிருந்து போதைப் பொருள்களை ஒழிக்கவும், பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக நடமாடுவதற்கு ஏற்ற ஒரு சூழலையும் முதலமைச்சர் உருவாக்க வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.